Friends, welcome to my channel. Chennai Super Kings vs Mumbai Indians kana Dream 11 டீமை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேட்ச் வந்து வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் நடக்குது. மும்பை வந்து எப்போவுமே வந்து நல்ல பேட்டிங் சர்ஃபேஸ்க்கான பிச்சாக இருக்கும். அதனால் ரொம்ப ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இந்த மேட்ச் இருக்க போகுது. அதனால் ரெண்டு டீம்லேயும் வந்து பிக் ஹிட்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த மேட்ச் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் போகும். ஸ்கோர்ஸ் பார்த்திங்கன்னா 180-200 கிராஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா இஷான் கிஷான் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் யுவராஜ் சிங்கை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டவுட்டு தான். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னாக்கா கிரண் பொலாடு போல் ஆல்ரவுண்டர் பென் கட்டிங் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொலாடு வந்து கடந்த 3 மேட்ச்லையுமே வந்து சுத்தமாக சரியாக ஆடல. மெக்லகன் அப்படி இல்லைன்னா பொலாடு ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் எடுத்துகிட்டு கண்டிப்பாக வந்து பென் கட்டிங்கை போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா யுவராஜ் சிங் பதில் இஷான் கிஷானையும் கரண் பொலாடு பதில் பென் கட்டிங்கும் மெக்லகனுக்கு பதில் ஜேசன் பிராண்ட்கேம் ஆஸ்திரேலியாவோட பாஸ் பவுலரை வந்து இறக்கிறதுக்கு மும்பை இந்தியன்ஸில் அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்ம சென்னை டீம் சைடு வரலாம். நம்ம சென்னை டீமில் வந்து ஆல்ரெடி வந்து 3 மேட்ச்சுமே வின் பண்ணி இருக்கிறதுனால மோஸ்ட்லி டோனி வந்து நம்ம டீமை வந்து மாற்ற மாட்டார். இருந்தாலும் டாப் டூப்ளேசிஸ் வந்து நல்லா பாமில் இருக்கிறதுனால அம்பத்தி ராய்டவை எடுத்துகிட்டு டூப்ளேசிஸை போகிறதுக்கும் மிட்டில் ஷார்ட்னரை எடுத்துகிட்டு மோஹித் சர்மாவை போகிறதுக்கும் ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிட்டில் ஷார்ட்னர் வந்து சிறப்பாக பந்து போடல. ஆனால் ராய்டுவை மாற்றுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மும்பை இந்தியன்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் மும்பையில் நடந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து 5 தடவை வின் பண்ணியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 3 தடவை தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ட்ரீம் 11 டீமை பார்க்கலாம். இந்த கீப்பிங்கில் பார்த்திங்கன்னாக்கா குவிண்டன் டிகாக் வந்து ஓப்பனிங் இருக்கிறதுனால அவர் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். நல்ல பாம்லையும் இருக்கார். பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா எடுத்துக்கலாம். வாட்சன் வந்து பாமில் இல்லை. சுரேஷ் ரெய்னா நல்ல பாமில் இருக்கார். சூரியகுமார் யாதவ் 1 டவுனில் இறங்குறதுனால சூரியகுமார் யாதவும் எடுத்துக்கலாம். கேதார் ஜாதவும் எடுத்துக்கலாம். ஆல்ரவுண்டரில் பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா, டொயின் பிராவோ, குர்னல் பாண்டியா இவங்க 3 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. பவுலர்ஸில் பார்த்திங்கன்னா பும்ராவை எடுத்தால் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் பத்தாது. அதனால் பும்ராவை ரிமூவ் பண்ணிவிட்டு இம்ரான் தாகிர், தீபக் சாகரை கம்பல்சரி எடுத்துக்கலாம். அவர் எல்லா மேட்ச்லையுமே விக்கெட்டு எடுக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிராண்ட் ஹோம் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம ட்ரீம் 11 டீம். நான் ஏதாவது கிராண்ட் ஹோம் வந்து டீமில் இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு டாஸ் முடிஞ்சுட்டு மாற்றிக்கலாம். கிராண்ட் ஹோம் இல்லைன்னா வேறு யாரையாச்சும் மாற்றிக்கலாம். மற்றபடி நம்ம டீமில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் ஓப்பனிங் யாருமே இல்லாதனால ராய்டுவை வந்து டீமில் செலக்ட் பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நான் ஆல்ரவுண்டர்ஸவே 2 பேரும் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா 2 பேருமே பவுலிங்கும் பேட்டிங் 2மே போடுறாங்க. அதனால் நான் ஆல்ரவுண்டர்ஸ் அதில் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யாரை வேணுமோ அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா குவிண்டன் டிகாக் வந்து நல்ல பாமில் இருக்கார். அதனால் டோனி வந்து இறங்கிறதுக்கு ரொம்ப லேட்டாக இறங்குவார். பேட்டிங் பிச்சுன்றதுனால் விக்கெட்டு சீக்கிரம் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் குவிண்டன் டிகாக் கீப்பராகவும் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் வந்து நான் மும்பை இந்தியன்ஸ்லையும் சென்னையில் வந்து சுரேஷ் ரெய்னா ராய்டையும் எடுத்திருக்கேன். மற்றபடி ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்திங்கன்னாக்கா ஹர்திக் பாண்டியா, குர்னல் பாண்டியா, பிராவோ. பவுலர்ஸில் பார்த்திங்கன்னா மயங்க் மார்கண்டே இவர் வந்து நல்ல ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இம்ரான் தாகிரும், தீபக் சாகரும் எடுத்திருக்கேன். இது நம்ம ட்ரீம் 11 டீம். உங்களுக்கு வந்து டீமில் எதனா சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். ஏன்னா 8 மணி வரையிலும் இப்போ மாற்றுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.